யாவே என்ற ஒரே கடவுளை வணங்குவதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் அவனை பாபிலோனிய விக்கிரக ஆராதனையை விட்டு அழைத்து சென்றார். 700 வருடங்களின் பின் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். அப்பகுதியில் வாழ்ந்த கானானியர், சீதோனியர், சீரியர் போன்றோர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் கடவுளாக வணங்கினார்கள். அம்மோனியர் மோலேகை வணங்கினார்கள். பாகால் மழை, இடிமுழக்கம், காற்று என்பவற்றுக்கும், அஸ்தரோத் வளம், செழிப்பு, இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கும் கடவுள் என கூறி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மிருகங்களை பலியாக செலுத்தி வழிபட்டார்கள். அதிக வருமானத்தையும் செல்வத்தையும் பெறுவதற்காக குழந்தைகளை பலி செலுத்தி மூலேகையும் வணங்கினார்கள். பெரும்பாலும் வேதாகமத்திலேயே இந்த பாகால் வழிபாடு பற்றி எழுதப்பட்டுள்ளது. 1928ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த உகாரிட்டிக் டெக்ஸ்ட் இப்பகுதியில் பாகால் வழிபாடு இருந்ததை உறுதிப்படுத்தி வேதாகமத்தின் நம்பகத்தன்மை